ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் ஈரல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? இதுதான் எங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ. அதனால் நீங்கள் நல்லா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? தெரியல, எங்களுக்கு இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோமா. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, நல்லா சட்டியை காய வச்சுக்கணும். நல்லா காய்ஞ்சி ஆவியெல்லாம் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் எண்ணெய் ஊற்றணும். ஓகேவா? இப்போ ஓரளவு சட்டி நல்லா காய்ஞ்சிச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றலாம். ஓகேவா? நாங்கள் வந்து கோல்டு வின்னர் எண்ணெய் யூஸ் பண்ணுவோம், இல்லை ஃபார்ச்சூன் அந்த மாதிரி எண்ணெய் யூஸ் பண்ணுவோம். லிவர் பொரிக்கிறதுக்கு மட்டும் அந்த மாதிரி வறுவல் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை பண்ணுவோம். ஓகேவா? இப்போ நம்ம பெருஞ்சீரகம் போட்டுக்கிறோம். இது நல்லா கொஞ்சம் பொரியட்டும். ஓகேவா? இப்போ நல்லா வெடிக்குது, பெருஞ்சீரகம் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயம் போடணும். ஓகேவா? சின்ன வெங்காயத்தை 2ஆக கீறி போடணும். ரொம்ப ஸ்லைஸாக வெட்டாக நல்லா 2ஆக கீறி போடணும். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் கருவேப்பிலை போட்டுக்குவோம். இது நல்லா வதக்கி விட்ருவோம். ஓகேவா? நல்லா ப்ரௌனிஷாக வர மாதிரி நல்லா வதக்கி விட்ருவோம். இது நல்லா ப்ரௌனிஷாக வந்துட்டுருக்கு. ஃப்ளேம் வந்து ஓரளவு நீங்கள் ஹையும் இல்லாமல் லோவும் இல்லாமல் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நல்லா வெங்காயம் வந்துருச்சு. வெந்தோடனே நம்ம ஈரலை போட்டுறோம். நாங்கள் ஒரு 1/4 கிலோ போல் போட்டிருக்கோம் ஈரல். ஆமாம், ஃப்ரெஷ் ஈரல் மட்டும்தான். ஈரல்னால் அந்த ப்ரௌன் கலரில் இருக்குல்ல, அந்த ஈரல் மட்டும்தான். ஒயிட் கலர் ஈரல்லாம் கிடையாது இதில். ஓகேவா? இப்போ லைட்டாக உப்பு போட்டுக்குவோம். உப்பு போட்டு நல்லா கிண்டி விடணும். ஃபஸ்ட்டு நம்ம உப்பு போடுறதுனால அந்த உப்பு வந்து நல்லா ஈரலில் நல்லா இறங்கிரும் உங்களுக்கு. இப்போ வந்து அப்படி கொதிக்க வந்து அந்த ஈரலில் உள்ள தண்ணிலாம் அப்படி கொஞ்சம் வெளியே வர ஆரம்பிக்கும். ஓகேவா? இந்த ஆவியாக வருது பாருங்கள், இதெல்லாம் வந்து அந்த ஈரலில் உள்ள தண்ணி தான். அப்படி இது நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்ருங்க. வதக்கி விட்டால் தான் போல் வெந்து வரும் எல்லாமே. அந்த கடிக்கும் போது ரொம்ப ரப்பராக இல்லாமல் நைஸாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் எல்லாமே ரொம்ப கிண்டாமல் அப்படியே பரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம அதான் அந்த ஒரு எப்போவுமே அந்த ரொம்ப லோவும் இல்லாமல் ரொம்ப ஹையும் இல்லாமல் ஓரளவு மீடியமாக ஃப்ளேமை வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையாக இருந்தாலும் அது அந்தளவு ஒன்றும் இருக்காது, ரொம்ப லோவும் வேண்டாம். இங்கே பார்த்தீங்களா? இப்போது அப்படியே அந்த தண்ணியெல்லாம் வெளியே வருதா? நம்ம என்ன தானே ஊற்றிருந்தோம், இப்போ அவ்வளவும் தண்ணியாக அப்படி வெளியே வந்துட்டா ஈரலில் உள்ள தண்ணி அப்படியே வெளியே வந்துடும். அதிலே இப்போ நல்லா வேகணும். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் அப்படியே நம்ம நல்லா வதக்கி விட்டுருவோம். ஓகேவா? இப்போ நம்ம ஓரளவு வெந்துருச்சு. இனிமேல் நாங்கள் இந்த மசாலா வந்து நாங்கள் வீட்டிலேயே வச்சுருக்குறோம். இந்த மசாலா வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். அந்த மசாலாவை ஒரு ஸ்பூன் போட்டு, அதுக்கப்புறம் மட்டன் மசாலா இருக்குல்ல, மட்டன் மசாலா 1 ஸ்பூன் போட்டு இதையும் மறுபடி ஃப்ரை பண்ணுறோம். ஓகேவா? இது நல்லா அந்த எண்ணெயில் பரட்டும் போது அந்த மசாலா ஸ்மெல்லாம் போய் நல்லா டேஸ்டியாக கிறிஸ்பியாக வரும். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம்.
அதாவது ஈரல் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. ஈரல் முங்குற அளவு லைட்டாக தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். ஈரல் முங்குற அளவுக்கு நல்லா முங்குற அளவு, ரொம்ப முங்குற அளவுக்கு இல்லை, இந்த அளவு நல்லா ஓரளவு முங்குற அளவுக்கு கொதிக்க வச்சுட்டு இப்போ மூடி வச்சிடறோம். இப்போ நம்ம கடைசியாக மூடி வச்சுருந்தோம்ல, மூடி வச்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அப்படி மூடி வச்ச மாதிரியே கொதிக்க வைக்கணும். அதுக்கு மேலே கொதிக்க வச்சிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆயிடும். இப்போ உங்களுக்கு சுவையான மட்டன் ஈரல் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.